தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பேராலே ஆமேன். அன்புக்குரிய இறைமக்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இணைப்பேரில் வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் திருநாளிலே வழியாக காணொளி காட்சியின் வாயிலாக உங்களை நாங்கள் காண்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய சென்னை பேராயம் முழுவதும் பெண்களை கொண்டாடுகின்ற இந்த சிறப்பான மாதத்திலே பெண்கள் சிறப்பு ஞாயிறு அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய குருசேகரத்திலும் சிறப்புமிக்க அது பெண்கள் இன்றைக்கு சிறப்பான வழிபாட்டை நடத்த இருக்கின்றார்கள். இந்த நாளிலே இந்த சிறப்பான வழிபாட்டை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தரும்படியாக தலையிலே தாழ்த்தி நாம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான எங்கள் நல்ல கடவுளே, முது வாழ்வை எங்களுக்கு நீர் எப்பொழுதும் நிறைவாக அருள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாய் மறந்தாலும் உன்னை மறவேன் என்று சொல்லி தாயினும் மேலான அன்பை எங்களுக்கு பொழிபவரே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்வது போல நான் உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன்னு சொல்லி தன் தாயினுடைய அன்பை ருசித்து பார்த்த ஆண்டவராகிய இயேசு தாய் எவ்விதமாக தன் உதிரத்தையே பாலாக கொடுத்து தன் வாழ்வழித்து அவரை கொண்டாடும்படியாக தன் உடலையும் உதிரத்தையும் தாயைப் போல இந்த உலகத்திற்கு வாழ்வாக தந்து தாயாக உருவெடுத்து அந்த தாய்மையை போற்றுகின்ற எங்கள் நல்ல ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைக்கும் இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்கு கோழி எவ்விதமாய் அடைக்காத்து வாழ்வளிப்பது போல உயிரற்றிருந்த வாழ்விழந்த இந்த உலகத்திற்கு உயிரூட்டும்படியாக அடைக்காத்து வாழ்வு கொடுத்த தூய் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். முது படைப்பிலே அனைத்தினை சமத்துவமாக கொடுத்து வாழ்வை கொண்டாட அழைக்கின்ற சமத்துவத்தின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் எங்கள் சென்னை பேராயத்திலே குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி பெண்களின் மேம்பாட்டுக்காக, பெண்களின் உரிமைக்காக, பெண்களின் நீதிக்காக குரல் கொடுக்கும்படியாக கொண்டாடுகின்ற மாதமாக நீர்களை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் காஞ்சிபுரம் குருசேகரத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கமாக இந்த நாளிலே பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே இந்த வழிபாட்டை நடத்தும்படியாக ஆண்டவரில் தந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவிக்காக, செயலருக்காக, பொருளுக்காக, வலிமை வாய்ந்த எங்கள் உறுப்பினர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஊக்கத்தோடு சிறப்பான இறைவனில் ஏறெடுத்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திருச்சபையின் பணிகளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்கத்தாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளை கொண்டாடுகின்றோம். அவள் கொடுத்திருக்கிற தனி திறன்களுக்காக, சிறப்புகளுக்காக உமக்கு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இவள் வாயிலாக இறைவனாக உம்மை துதிக்கவும், தோத்திரிக்கவும், மன்றாட்டுகளை ஏறெடுக்கவும், ஆண்டவரே துதியின் பாடலை பாடவும் அடைத்து வந்த கிருபிக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே பாடுகின்ற பாடல்களும், வாசிக்கிற திருமறை வாசகங்களும், கேட்கிற அருள் செய்தியும், ஏடுக்கிற மன்றாட்டு ஜபங்கள் அனைத்தையும் ஆண்டவனீர் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். தூய கரம் எங்களை ஆண்டு வழிநடத்தும்படியாக இதனாலே சிறப்பாக நிகழ்த்திருக்கின்ற சிறப்பான நிகழ்வுகள் எங்களுடைய இந்த பகுதிக்கு வந்து பணியாற்றிய அயல்நாட்டு அருட்பணியாளராக பெண்களாக பணியாற்றிய அந்த பெண்கள் பிரதிநிதிகளை கொண்டாடவும், இந்திய மிஷனரிகளாக பணியாற்றிய மிஷனரியை நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிக்காண்பிக்கவும், எங்களுடைய திருச்சபையிலிருந்து உருவாக்கப்பட்டு வேதாக பணியாளர்களாக, வேதாகம பெண்கள் பணியாளர்களாக இருந்து ஆயலாக உயர்த்தப்பட்ட அந்த பணியாளர்களை கொண்டாடும்படியாக எங்கள் கொடுத்த மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாரும் இந்த வழிபாட்டின் அனைத்து நிறுவனங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக தூய பேச நாட்களவும் வழியாக காண்கின்ற இறை குடும்பத்தாரை தொடர்ந்து ஊக்கப்படுத்தவும், அவளை வேண்டல் நிறைவேறவும் கர்த்தர் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாக இறைஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மகளிர் ஞாயிறு 23/8/2020 காஞ்சிபுரம் கிறிஸ்துநாதர் ஆலயம் செம்பொருள் பெண்கள் மாற்றம் உருவாக்குபவர்கள் வழிபாட்டிற்கு அழைப்பு. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே, அவர் நம் கால்களை இடற விடவில்லை. துவக்க பாடலாக கடவுளுக்கு துதியை ஏறெடுக்கும் வண்ணமாக பாமாலையில் 267வது பாடல் போற்றும் போற்றும் புண்ணியநாதரே என்ற பாடலை பாடுவோம்.
இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தயாரும் வரும் ஆனந்தமாய் நேசமேற்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. நன்றி ஏறெடுப்பு. அனைத்து குலத்துக்கும் ஆதாரமாகிய கடவுளை, இந்திய நாட்டிற்காகவும் நாங்கள் இந்நாட்டின் குடிமக்களாய் இருப்பதற்காகவும் நாங்கள் மகிழ்ந்து வாழ நீர் தந்துள்ள இயற்கை வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இறைவனே, முழு மனதோடு உமக்கு எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அனைத்துலகுக்கும் ஆதாரமாகிய கடவுளே, நாங்கள் எப்பொழுதும் உமது ஆவியரின் உறவில் வாழவும் புது பெலனையும் ஆன்மீக ஈடேற்றத்தையும் பெற்று ஆவலுடனும் வாழவும் அருள் செய்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவனே, முழு மனதோடு உமக்கு எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அனைத்து உலகுக்கும் ஆதாரமாகிய கடவுளே, நாங்கள் முழு வாழ்வடைய உமது திருக்குமாரன் எங்களை பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள தம்முடைய தூய சரீரத்தை சிலுவையிலே சாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இறைவனே, முழு மனதோடு உமக்கு எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அனைத்துலகுக்கும் ஆதாரமாகிய கடவுளே, இம்மண்ணுலகில் ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக உண்டாக்கி எந்தவிதமான வேற்றுமையும் இன்றி ஞானம், அறிவு, ஆலோசனைகள் வழங்கி பெண்கள் எல்லா நிலையிலும் சிறந்து விளங்க அருள் செய்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவனே, முழு மனதோடு உமக்கு எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அனைத்துலகுக்கும் ஆதாரமாகிய கடவுளே, இந்திய நாட்டில் பிறந்த நாங்கள் இந்திய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகிய இவைகளிலிருந்து வழிவிலகாது இன்றளவும் எங்களை பாதுகாத்து வரும் உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவனே, முழு மனதோடு உமக்கு எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அனைத்துலகுக்கும் ஆதாரமாகிய கடவுளே, உலகெங்கும் பரவி வரும் கொள்ளை நோய் கொரோனா தாக்கத்தை ஒழித்து மீண்டவர்க்கு உமது ஆற்றலையும், பீடிக்கப்பட்டவர்களுக்கு மன தைரியத்தையும், வாழ சத்துவத்தையும், குடும்ப உறுப்பினரை இழந்தவர்க்கு மறுவாழ்வு தரும் உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவனே, முழு மனதோடு உமக்கு எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். காஞ்சியில் பெண்கள் வாழ்வில் மனமாற்றம் வந்த அயல்நாட்டு நற்செய்தியாளர், நம் நாட்டு நற்செய்தியாளர், வேதாகம பணியாளர், வேதாகம பணி பெண்கள் செய்த கல்வித் தொண்டிற்காகவும், இறைப்பணிக்காகவும், திருப்பணிக்காகவும், மருத்துவ பணிக்காகவும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவனே,
முழு மனதோடு உமக்கு எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். நாம் கடவுளுக்கு விரோதமாகவும் சக மனிதர்களுக்கு விரோதமாகவும் செய்த பாவங்களை அறிக்கையிடும் வண்ணமாக கீர்த்தனை 133வது பாடலின் பாதகன் என் வினை தீரையா என்ற பாடலை பாடுவோம். பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரானின் பாடு நினைந்தென்னை சேரையா. பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரானின் பாடு நினைந்தென்னை சேரையா. தீதகற்ற பேசிறந்த சேனுலகி நீமை விட்டு, தீதகற்ற பேசிறந்த சேனுலகி நீமை விட்டு, பூதலத்துகந்து வந்த புண்ணியனே இயேசுதேவா. பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரானின் பாடு நினைந்தென்னை சேரையா. வந்துரும் என் பாவிகளையும் அங்கீகரிக்கும் மாசில்லாத இயேசுநாதனே. உந்தனிடம் வந்துலமே உருகியழுதமாது, உந்தனிடம் வந்துலமே உருகியழுதமாது, முந்தி மிக செய்த பாவம் முழுதும் பொறுத்தயன்றோ. பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரானின் பாடு நினைந்தென்னை சேரையா. பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரானின் பாடு நினைந்தென்னை சேரையா. பாவ அறிக்கை. எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, நீர் எங்களை எல்லா ஆற்றல்கொடு படைத்தீர். எங்கள் வாழ்வில் ஆற்றல்களை நினையாமலும் செயலில் காட்டாமலும் இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம். இறையரசின் தகவுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப வாழாமல் இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம். இந்திய கலாச்சார பாரம்பரியங்களில் தவிர்க்க வேண்டியவைகளுக்கு முதலிடம் கொடுத்து நீர் விரும்பும் உம்முடைய வழிகளை விட்டு விலகி செயல்பட்டிருக்கிறோம். நீர் எங்களை அழைத்த அழைப்பிலே முழுமையாக எங்களை அர்ப்பணிக்காமல் இருந்தமைக்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் தவறுகளையும் மீறுதல்களையும் தயவாக மன்னித்து உம் வழியில் நடக்க எங்களுக்கு அருள் புரியும்படி மன்றாடுகிறோம். படைப்பின் ஆண்டவரும் பாதுகாவலருமான தாயும் தந்தையுமான கடவுள் நம் அனைவரது குற்றங்களையும் மீறுதலை மன்னித்து நம்பிக்கையின் பாதையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் அமருவோம். அமர்ந்த வண்ணமாக திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம்.
சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அபிமானி சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அபிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அபிமானி வாலிபர் தமக்கும் அதுவாகும் வயோதிகர்க்கும் அது உணவாகும் பாலகர்கினிய பாலுமதாம் பழி மீதாத்ம பசி தணிக்கும் சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அபிமானி சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அபிமானி. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. யோசேப்பு புதல்வரான மனாசே குடும்பங்களை சார்ந்தவர் செலாபுகாத்து. இவர் மனாசேயின் மைந்தர் மாக்கரின் புதல்வர் கிலியாவுக்கு பிறந்த ஏபரின் மகன். இவருக்கு மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா என்ற புதல்வியர் இருந்தனர். அவர்கள் வந்து மோசே, குரு எலையாசர், தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலருகில் நின்று கூறியது, எங்கள் தந்தை பாலை நிலத்தில் இறந்து போனார். கோராகை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக கூடிய கூட்டத்தினுள் அவர் இல்லை. அவர் தம் பாவத்துக்காகவே இறந்தார். அவருக்கு புதல்வர்கள் இல்லை. இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும்? எங்கள் தந்தையின் சகோதரர்களிடையே எங்களுக்கும் பங்கு தாருங்கள். மோசே அவர்கள் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, செலாபுகாதின் புதல்வியர் கேட்பது சரியே. அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கும் உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்கச் செய். நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, மகன் இல்லாமலே ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உரிமை சொத்து அவன் மகளுக்கு சேர வேண்டும். அவனுக்கு மகளும் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் தந்தையின் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தந்தைக்கும் சகோதரர் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் குடும்பத்தில் அவனுக்கு அடுத்த உறவினனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் அதை உடைமையாக்கி கொள்வான். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இது இஸ்ரேல் மக்களுக்கு நியமமாகவும் விதிமுறையாகவும் விளங்கும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி முடிந்தாயிற்று. இறைவா உமக்கு நன்றி. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. அப்போஸ்தலர் 16, 11 முதல் 15 வரை. துரோபாவில் கப்பல் ஏறி சாமோத்ரேக தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. முறைமாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119 57 முதல் 64 முடிய. கர்த்தாவே, நீர் என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும்.
என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துர்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறைக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் இருந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 முடிய. பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 முடிய. மரியாவின் பாடல். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடே நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்றார் என்பதே படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உரித்தாகுக. ஆமேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் சிறப்பு பாடல் ஒன்றை பாடக் கேட்போம். அதனைத் தொடர்ந்து செய்கை நடனம் ஒன்றை நிகழ்த்தி காண்பிப்பார்கள். அனைவரும் ஏற்றிடு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே இந்த ஆலயத்தில் நான் சாட்சி பார வந்திருக்கிறேன். எனக்கு கொரோனா நோயினால் 21 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து விடுதலை பெற்று இன்று சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். இன்று பரிபூர்ண விடுதலையோடு இந்த இடத்தில் வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த கொரோனா வழியிலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எனக்கு நினைவே இல்லை. திரும்ப கர்த்தர் இந்த பரிபூர்ண விடுதலையை தந்ததுக்கு அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் வந்து நிற்பேன் என்று எனக்கு தெரியாது. திரும்பவும் இந்த இடத்தில் வந்து குடும்பத்தோடு கர்த்தரை ஆதரிக்க செய்த கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எங்களை குடும்பமாக இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்று என்னுடைய கணவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவரை நாங்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தோம். ஆனால் அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கவே சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நாங்கள் அவரை அனுமதித்தோம். அவர்கள் அந்த மருத்துவமனையில் 21 நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். முதல் 3 நாட்கள் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பின்பு 4 நாட்கள் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவர்களுக்கு மருத்துவம் வழங்கப்பட்டது. அதன் பின் மறுபடியும் தீவிர சிகிச்சை பகுதிக்கு வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 4வது நாளில் என்னுடைய மகனுக்கும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நாங்கள் அனுபவித்த கஷ்டங்களை எங்களால் சொல்லவே முடியாது. கணவர் ஒரு மருத்துவமனையில், மகன் ஒரு மருத்துவமனையில். அப்படி இருக்கும்போது நானும் என் மகளும் மட்டும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அந்த நேரத்தில் எங்களை ஆற்றுவார் தேற்றுவார் யாரும் இல்லை. நாங்கள் 2 பேரும் வீட்டிலிருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து கொண்டிருந்தோம். வேத வசனங்கள் மட்டுமே அந்த நேரத்தில் எங்களை தேற்றியது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையிலிருந்து என்ன தகவல் வருமோ என்று ஆவலோடு எதிர்பார்த்திருப்போம். ஆனால் மருத்துவர்கள் சொல்லுகிற செய்திகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியாகவே இருக்கும். எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் எங்களுக்கு சொன்னார்கள். எங்களால் அந்த செய்தி கேட்டு தாங்கவே முடியலை. ஏசாமி, நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. எங்கள் குடும்பம் உமக்கு சாட்சியாக நாங்கள் நிற்கணும் சுவாமி. இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்கணும். இந்த மகனுக்கு நீர் உயிர் பிச்சை நீ தந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வைராக்கியமாக ஆண்டவரை பிடிச்சி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். தீவிர சிகிச்சை பகுதியில் டாக்டர்ஸ் 2 நுரையீரலும் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கு, எதுவும் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஏசாமி, எங்களுக்கு நீங்கள் புது நுரையீரலை நீங்கள் கொடுக்கணும், புது இதயத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வைராக்கியமாக ஜெபம் பண்ணணும். கர்த்தர் எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு வெண்டிலேஷனில் இருந்தவங்களுக்கு நல்ல சுவாசிக்கக்கூடிய திறனை கடவுள் கொடுத்தாரு. 20 நாளுக்கு அப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு, உங்களோட லைஃப்பில் நேற்றுக்கு இருந்த ரிப்போர்ட்டுக்கும் இன்றைக்கி இருக்கிற ரிப்போர்ட்டுக்கும் ஒரு பெரிய மாறுதல் இருக்குது, இது ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்திருக்குது, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் வரைக்கும் டாக்டர் நாங்கள் எந்த பதிலுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இது மாதிரி தகவல் சொல்லும்போது நாங்கள் கடவுளை நன்றியோடு துதித்தோம். நாங்கள் உடனே அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரித்தோம். கர்த்தர் இப்பொழுது என் கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க.
எல்லா அவர்களுடைய காரியங்களை அவர்களே செய்யும்படியாக பலனை கொடுத்துருக்காங்க. எங்களை குடும்பமாக இந்த நாள் இந்த திருச்சபையில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் கடந்து சென்ற பொழுது எங்கள் தேவன் எங்களை கைவிடாதவராக எங்களோடு கூட இருந்து எங்களோட வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக என் தேவனுக்கு கோடானு கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் எங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நாங்கள் ஜீவிப்போம் என்று கடவுளுடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்படைக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோம். அன்பு இறைவா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய அடியார் உம்முடைய திருச்சபையிலே வந்து சாட்சியை பகிர்வதற்கு தந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் மோகன்ராஜ் அவர்களுடைய வாழ்விலே நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி மரணத்தின் பிடியிலே சென்று மீண்டுமாய் திரும்பி உயிர் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லி இல்லத்தார் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணீரை நீர் மாற்றி அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இம்மட்டம் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, குடும்பத்தாரை நீர் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும், ஆசிர்வதியும். உடைய திவ்யத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசிர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்கள் மாற்றம் உருவாக்குபவர்கள். மாறிவரும் உலகில் மாறாதவர் இயேசு, மாற்றத்துக்கு வழிகோலுகிறவர் ஆண்டவர். மாற்றம் ஒன்றே மாறாதது, திசை திருப்பும் மாற்றம் அநேகம். கடவுள் துணையோடு எதிர்நீச்சல் போடுபவர்கள் நாம். இப்படி இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இந்த பெண்களின் நிலையை பற்றி சற்று தியானிப்போம்.
இஸ்ரவேல் வம்சத்தில் பெண்கள் மனிதராகவே மதிக்கப்படவில்லை. அவர்களுடைய ஜெபம், நான் பெண்ணாகவோ நாயாகவோ பிறவாததற்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகின்ற ஆண்மகனின் ஜெபங்கள் இருந்தது. வேதாகமத்தில் பெண்கள் கணக்கிலே சேர்த்து கொள்ளப்படாதவர்களாக இருந்தனர். உதாரணமாக மார்க்கு பகுதியிலே 5 அப்பம் 2 மீன்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பகுதியிலே 5000 ஆண்கள் உண்டனர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் பெண்கள் எங்கே? பெண்கள் கணக்கிலே இல்லை. மனித எண்ணம் அப்படி இருந்தாலும் கடவுளின் எண்ணம் மத்தேயுவில் கூறப்பட்ட வம்ச வரலாற்றிலிருந்தே காணலாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் உரிமைகளை வழங்குகிறவராக கடவுள் மாற்றத்தை தருகின்றார். இயேசுவினுடைய வம்ச வரலாறிலே பார்க்கும் பொழுது அவன் இவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் என்று சொல்லி வருவதை நாம் பார்க்கின்றோம். ஜீசஸ் ஹிஸ்டரியாகவே இருந்தது. ஆனால் இயேசுவின் பிறப்பால் ஹர் ஹிஸ்டரியாக மாற்றப்பட்டது. மாற்றம் கொடுத்தவர் கடவுள். அவனிடம் பெற்றாள் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை மரியாளிடம் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மத்தேயு 1 அதிகாரம் 16 வாக்கியத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இந்த மாற்றத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இவ்விதமாக வம்ச வரலாற்றிலே பெண்களுக்கென்று ஒரு தனி மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படைப்பின் வரலாற்றிலே பார்க்கும் பொழுது ஆதாமை முதலாவதாக படைக்கின்றார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாளாக ஏவாளை படைத்தார். மாற்றம் வர ஆதாமின் வாழ்வில் ஏவாளை படைத்தார். தனியாக இருந்த மனிதன் துணையுடன் மாற ஏவாளை படைத்தார். இந்த ஏற்ற துணை என்பது எபிரேய வார்த்தையில் ஆசர் ஹெல்பர் என்று அர்த்தம். இதே சொல் சங்கீதம் 121 கடவுளுக்கு குறிக்கப்படுகின்றது. கடவுளை குறிப்பதாக இந்த ஆசர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஏவாள் இறைவனின் பிரதிபலிப்பாக ஆதாமுக்கு மாற்றத்தை தரும் மகளாக கொடுக்கப்பட்டாள். மாற்றத்தை உருவாக்குபவளாக ஏவாள் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பலுகி பெருகுகின்ற ஒரு மாற்றத்தை ஆதாமுடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுக்கின்றார். அதாவது தந்தை என்கின்ற நிலைக்கு ஆதாம் மாற்றப்படுவதற்கு ஏவாளை கடவுள் கொடுத்தார். மூன்றாவதாக சேஞ்ச் மேக்கர். நாம் எல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோம், ஊதாரி, அடங்காத, பொறுப்பில்லாத ஆண்களை நம்முடைய சமுதாயத்தில் கால்கட்டு போட்டால் சரியாகிடும், கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிடும் சொல்லிடுவாங்க. இவ்விதமாக ஏற்ற துணையை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த நிமித்தமாக ஏவாளின் மூலமாக ஆதாமுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் சிலரை நாம் பார்ப்போம். சிப்போராள் பூவாள். அடிமைதன மக்கள் விடுதலை பெற்றிட வழிவகுத்தவர்கள், அடிமை மீட்பு பெறுவதற்கு மாற்றம் பெற செய்தவர்கள் இந்த சிப்போராள் பூவாள். அழிக்க அரசன் கட்டளையிட்டான். தழைக்க ஆண்டவர் உதவியோடு செயல்பட்டனர் இந்த மருத்துவச்சிகள். மோசே வளர்ந்தார், இஸ்ரவேலர் வாழ்வு பெற்றனர். இரண்டாவதாக நாங்கள் வாசிக்க கேட்கப்பட்ட 1 வேத பகுதியிலே என்னாகமம் 27 அதிகாரம் 1 முதல் 11 தகப்பன் இறந்ததால் தங்களுக்கு சொத்து வேண்டுமென்று மக்லாள், நோவாள், ஒக்லா, மில்காள், திர்சால் என்னும் செலுப்பியாத்தின் மகள்கள் தங்களுடைய வேண்டுதல்களை வைக்கின்றனர். மோசே, ஆசாரியன் ஆகிய எலியேசர், பிரபுக்கள் சபை அனைத்தையும் சந்தித்து தங்களுக்கான நியாயமான உரிமையை கேட்டனர். பெண்களுக்கு சொத்து என்னும் உரிமை இல்லாதிருந்தது. இந்த நிகழ்வின் மூலமாக சரித்திரம் மாற்றமில்லாத மாற்றத்தை பெண்கள் சொத்துரிமையில் பெற்றுக்கொள்வதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக எஸ்தர். ஆமானின் சூழ்ச்சியால் யூதர் அழிவை காணும் பாதையில் இருந்தனர். தன் வாழ்வை பணயம் வைத்து, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்ட போது
அரசல கட்டளையை பெறாமல் அரசனை சந்திக்க செல்கின்றார் எஸ்தர். யூதர் ரட்சிப்பை காணும் மாற்றத்தை உண்டாக்குகின்றாள். ரட்சிப்புக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் எஸ்தர். இன்னும் இந்த பழைய ஏற்பாட்டில் தெபோரா பற்றி நியாயாதிபதிகள் 24ஆம் அதிகாரத்திலும் புத்தியுள்ள ஸ்திரீ என்னும் பெண்ணின் போரை மாற்றி போட்ட பெண்ணாக 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டில் ஒரு சில உதாரணங்களை பார்த்தனா புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசுவின் தாய் மரியாள். மரியா என்றால் கசப்பு என்ற அர்த்தம். கசப்பான வாழ்க்கையில் இயேசுவை களிப்பாய் மாற்றம் செய்தார். அவரின் மூலம் பிறர் வாழ்வில் மாற்றம் ஏற்பட செய்தார். என்ன கசப்பு? 12 முதல் 14 வயது உள்ள இந்த பெண் கர்ப்பம் தரிக்கின்றார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம் என்று எச்சரிக்கப்படுகின்றார். ஆனால் அவர் மூலம் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. அந்த மகிழ்ச்சியின் ஆரவாரம் கேட்கப்பட்டது அவர் தன்னை அர்ப்பணித்ததனால். இந்த லூக்கா 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் வசனம் வரை இருக்கிற பகுதிகளிலே இந்த மரியாளின் பாடலை நாம் பார்க்கிறோம். ஸ்டேன்லி ஜோன்ஸ் என்பவர் மரியாளின் பாடலை புரட்சிகரமான ஆவணம் என்று குறிப்பிடுகின்றார். அங்கே 3 புரட்சிகளை குறிப்பிடுகின்றார். ஒன்றாவதாக பெருமையுள்ளவர்களின் இருதய சிந்தனையை சிதறடிக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக வலிமை உள்ளவர்களை தள்ளிவிடுகின்றார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்றும், மூன்றாவதாக பசியுள்ளவனை நிரப்பினார், பணக்காரர்களை காலி செய்கின்றார் என்று அரசியல் சமூக பொருளாதார புரட்சிகளை ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த பாடல் அமைகின்றது. ஆனால் ஆண்டவர் மரியாளின் அடிமை வாழ்வை ஆசிர்வதிக்கிறார். மரியாள் கடவுளின் ஆசிர் பெற்று எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது வயிற்றில் உள்ள குழந்தை களிப்பாய் துள்ளிற்று. அடுத்தபடியாக சமாரியா பெண்ணை கொண்டு வந்த சாட்சி. யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வந்த மாற்றம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதர் எனக்கு சொன்னார் என்று சொல்லியும், இவர்தான் மேசியாவா என வந்து பாருங்கள் என்று சொல்லியும் கூப்பிடுகின்றார். அவ்விசுவாசிகள் விசுவாசிகளாய் மாற்றம் பெறுகின்றனர். யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இதற்கு ஆதாரமாக அமைகின்றது. இயேசுவின் ஊழியத்தில் மனம் திரும்புதல் என்ற மாற்றத்தை கொண்டு வந்த அநேகம் பெண்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கலந்து கொண்டனர். மனம் திரும்புதல் என்ற மாற்றத்தை பெண்கள் கொண்டு வருகின்றன. தூய பவுல் ஊழியத்திலும் விதமாக அநேக பெண்கள் இணைந்திருந்தனர். விதமாக ஒடுக்கப்பட்டோரோடு தன்னை இணைத்து இனம் கண்டு கொள்ளும் கடவுள் பெண்களின் மூலம் மாற்றத்தை கொண்டு வருகின்றார். திருச்சபை, சமுதாயம், உலகம் என்று சொல்லி மாற்றம் கொண்டு வர பெண்கள் தேவைப்படுகின்றனர். கடவுளும் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கின்றார். இம்மட்டும் நாம் வேதத்தில் உள்ள மாற்றங்களை கொண்டு வந்த பெண்களை சிந்தித்தோம். இப்பொழுது சமயம் சாராத பெண்களின் உடைய மாற்றத்தை பற்றி சிந்திப்போம். அரசகுல பெண்ணாகிய இளவரசி டயானா அவர்கள் சேரிட்டி செய்வதில், அதாவது தானம் தர்மம் செய்வதிலும் பல மாற்றங்களை கொண்டு வந்தனர். எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு தான் உதவினார். அது மாத்திரமல்ல, அன்னை இந்திரா அநேக மாற்றங்களை கொண்டு வந்தவராக அரசியலில் அவர் குறிப்பிடப்படுகின்றார். பிபிசி நியூஸ் 15 வருடங்களுக்கு முன்பதாக 1000 பெண்களை ஒரு சர்வே எடுத்தனர். அதில் மதர் தெரேசா, குயின் எலிசபெத், நோபல் பரிசு பெற்ற மேரி குயிரி கூட இருந்தார்கள். ஆனாலும் அந்த சர்வேயில் அன்னை இந்திரா பல அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தவர் என்ற சித்தரிக்கப்பட்டார். ஆன்மீகத்தில் பார்க்கும் பொழுது மதர் தெரேசா தேவையில் உள்ளோருக்கு பகிர்ந்தளித்தார். கத்தோலிக்க புனிதர்கள் இவரை புனிதர் என்று சேவையில் மாற்றம் கொண்டு வந்தவர் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இவ்வாறு சமூகத்தில், சமயத்தில், அரசியலில் மாற்றங்களை கொண்டு வந்த பெண்களும் உண்டு. குறிப்பாக காஞ்சியில் மாற்றத்தை கொண்டு வந்து சமூகம், பொருளாதாரம், சமயம் என்று மாற்றத்தை காண நாம் பார்த்த
செயல் வழி கோரியோகிராஃபிலே நாம் பார்த்திருக்கிறோம். வெளிநாட்டு நற்செய்தியாளர், இந்திய நாட்டின் நற்செய்தியாளர், பேராய பெண்கள், பெண் ஊழியர்கள், வேதாகம பணிப்பெண்கள் என்று சொல்லி செயல் வழி பாடலிலே நம்முடைய ஆலயத்தின் பெண்கள் அவர்களுடைய பணிகளை சித்தரிக்கும் வண்ணமாக அவர்களை நினைவுக்கு கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து வந்த திரு ஜேம்ஸ் ஹேர் மெக்லின் என்பவர் குறிப்பிடத்தக்கவர். காஞ்சிபுரம் ஆலயத்தை நிறுவிய இவர் அதன் அருகிலேயே பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான MFD மார்க்ரெட் ஃபேர்லி டேலி ஹாஸ்டல், அதாவது விடுதியை பெண்களுக்காக நிறுவினார். அதோடு இணைந்து மிஸ்ரேரி பங்களாவையும், அதாவது நம்முடைய ஆலயத்திற்கு பின்னால் அமைந்துள்ள பங்களாவையும் அமைத்து அதற்கான நன்கொடை செலவை ஸ்காட்லாந்து பிரெஸ்பிட்டேரியன் பெண்கள் பங்களிப்பாக ஏற்று அதனை கட்டி முடித்தார். இங்கு அருட்தொண்டர்கள், மருத்துவ மிஷனரிகள், நற்செய்தி பணியாளர் போன்றோர் தங்கி காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்களுக்கு கல்வி, மருத்துவம், ஆன்மீகம் போன்ற பணியை செய்து வந்தனர். குறிப்பாக நாம் பார்த்தபடி மிஸ் யங் அவர்கள் காஞ்சிபுரம் பள்ளி நிர்வாகியாக மற்றும் பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், மாணவர் மீது கவனம் செலுத்தி கல்விக்காக பணி செய்திருக்கிறார். அவரோடு மிஸ் மில்லர் அவர்களும் இதே பணியை செய்திருக்கிறார். இவர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கும் பள்ளிக்கும் செல்லும் பொழுது ஜட்காவிலும் பாதசாரியாகவும் கடந்து சென்றார்கள். அது மாத்திரமல்ல, பள்ளியிலும் தாங்கள் தங்கியிருந்த விடுதியிலும் ரெட்ரீட், டான்ஸ், குவிஸ் போன்றவை வேதாகம பகுதிகளில் நடத்தி இவர்கள் வேதாகம அறிவை பெற்றுக்கொள்ளவும், பெண்கள் அறிவில் வளர்வதற்கும், பெண்ணாசிரியர்கள் பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவதற்கும் உதவியிருக்கிறார்கள். அவர்களோடு மிஸ் மௌரின் மருத்துவ பணியாளராக, ஃபிசியோதெரபிஸ்டாக அவர் பணியாற்றியிருக்கிறார். மிஸ்ஸஸ் எலாதாலன் ஹாக் இவர் மிஷனரி அருட்திரு மெக்லின் அவர்களுடைய மனைவி ஜெனான் என்று சொல்லப்படுகின்ற நற்பணியை இவர்கள் செய்தார்கள். மிஸ்ஸஸ் மார்க்ரெட் ஜான் ஆண்டர்சன் அவர்களுடைய மனைவி ராயபுரம் நார்த்விக் பள்ளியை நிறுவினார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய பகுதியிலிருந்தே வந்தவர்கள் மிஸ் கிரேஸ் சாலமோன், மிஸ் வேதக்கண்ணு, மிஸ் அலெக்சாண்ட்ரியா, மிஸ்ஸஸ் கொர்னெலியஸ் போன்றவர்களும் இருந்தனர். 20 கிராமங்கள் ஆலயத்தை சுற்று வட்டாரங்களிலே சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தியும், வேதாகம நிகழ்வுகளை பகிர்ந்தும், அவர்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றியும், நற்செய்தி பணியாளர்களாகவும், தாளராகவும், நிர்வாகியாகவும் இந்த இடங்களிலே பணியாற்றி மாலை நேரத்தில் கிராம பகுதிகளிலே பெண்களை சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லி வந்தனர். அவர்களுக்கு அடுத்தபடியாக மிஸ் ஐடா சுவாமிதாஸ், மிஸ் சந்திரா, மிஸ் மேரி லீலாபாய், மிஸ் பிரமிளா, மிஸ் பரிமளா ரவி, மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் போன்றோர் இந்த MFD ஹாஸ்டலிலே தங்கியிருந்து கிராம ஊழியம், மருத்துவ குறிப்பு, சுகாதார விழிப்புணர்வு போன்றவற்றை மக்கள் மத்தியிலே பிரசித்தப்படுத்தி, அது மாத்திரமல்ல, தற்போது ஆயர்களாகவும் ஓய்வு பெற்ற ஆயர்களாகவும் பணி செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு அடுத்ததாக நம்முடைய காஞ்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் பொன்னம்மாள் நடு காஞ்சி, மேரி அன்னம்மாள் பெரிய காஞ்சி, சொர்ணம்மாள் என்னும் உளுந்தம்மாள், இவர்கள் திரு ராஜாமணி அவர்களுடைய பாட்டி. இவர்கள் யாவரும் இங்கு வேதாகம பணிப்பெண்களாக பணி செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய பணி என்னவென்றால், புற மதத்தாருடைய இல்லத்தை சந்தித்து பெண் பிள்ளைகளோடு ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர்ந்து, பெண் விதவைகளை பள்ளியில் சேர்த்தும், வேத அறிவை அவர்களுக்கு புகட்டியும், அதன் மூலமாக சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தனர். அவர்கள் மாத்திரமல்ல, இப்பொழுதுள்ள பெண்களும் நம்முடைய திருச்சபையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறவர்களாக காணப்படுகின்றனர். ஒவ்வொரு நாளும் இந்த லாக்டவுன் பீரியடில் லாக்டவுன் ப்ரேயர் என்பதை ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணியிலே நிகழ்த்தி நம்முடைய நாட்டுக்காகவும்
குடும்பத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் தொற்று பரவி இருக்கிற மக்களுக்காகவும் தொற்று பரவாமல் இருப்பதற்காகவும் திறப்பின் வாசலிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்கள். நற்செய்தி பணித்தள மக்களை இனம் கண்டு அவர்கள் போஷிப்புக்கான திருப்பணியையும் செய்ய ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க இன்றைய நாளிலே நமக்கு சொல்லப்பட்டது போல பெண்கள் மாற்றத்தை உருவாக்குபவர்களாக எஸ்தர் ராஜாத்தி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை ஏற்பதற்கு 12 மாதம் ஆயத்தப்படுத்தப்பட்டாள் என்று சொல்லப்படுகின்றது. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தான் கொடுக்கப்பட்ட தன் பணியை யூதருடைய ரட்சிப்புக்காக அரசரை சந்திப்பதற்காக ஆயத்தப்பட்டாள். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே சாராளே நீ எங்கே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அப்படிப்பட்டதான அழைப்பு பெண்களாகிய நமக்கு அழைப்பு என்று கொடுக்கப்படுகின்றது. ஆயத்தத்தோடு செயல்படுவோம், எழும்புவோம், நம்மை அர்ப்பணிப்போம், கர்த்தரினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம், கடவுள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விசுவாச பற்றுறுதியை ஏறெடுப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்து அனைத்துலக மக்களுக்கு ஆற்றல் அளித்து வரும் தாயும் தந்தையுமாகிய கடவுளை நம்புகிறேன். அவர் தம் ஒரே மகனான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன். கடவுளின் மீட்பு திட்டத்தின் கருவிகளாக பெண்களை சிறப்பித்து உயர்த்திய அவர் கன்னிமரியாளிடத்தில் தூய ஆவியரால் பிறந்தார் என்று நம்புகிறேன். பண்பாடு கலாச்சாரங்களினால் ஒதுக்கப்படும் தாழ்த்தப்படும் பெண்களின் நிலை மாற, அவர்கள் சமுதாயத்தில் திருச்சபையில் சமநிலை பெற, தாழ்த்தப்படுவோருக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை களைய, பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி அவர்களின் பாடுகளில் பங்கெடுத்தார் என்று நம்புகிறேன். 3ஆம் நாள் அவர் வெற்றியோடு மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததின் மூலம் பாடுபடும் நஷ்டப்படும் பெண்களுக்கு மீட்பு நிச்சயம் உண்டென நம்புகிறேன். மாட்சிமையாய் பரமேறி அனைத்தாற்றலும் நிறைந்த இறைவனின் வலப்பக்கம் பெண்களின் முழுமையான வெற்றி வாழ்விற்கு பரிந்துரைக்கும் மத்தியஸ்தராக வீற்றிருக்கிறார் என நம்புகிறேன். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட பெண்களின் வாழ்வு மலர உழைத்தோர், தாழ்வு நிலைக்கு தள்ளினோர், உயிருள்ளோரையும் உயிரற்றோராயினும் அனைவரையும் உண்மை தீர்ப்பு செய்ய மறுபடியும் வருவார் என நம்புகிறேன். தாயை போல தேற்றுகிறவராகிய தேற்றரவாளனாகிய தூய ஆவியானவரையும் நம்புகிறேன். ஆண்கள் நசுக்குதல் இல்லாத பெண்களை முன்னிலைப்படுத்தும் தூய சபையும் பெண்களையும் உள்ளடக்கிய தூயவர்களின் கூட்டுறவும் பாவ மன்னிப்பும் உடல் உயிர்ப்பும் அழியா வாழ்வும் உண்டென்று நம்புகிறேன். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக சமத்துவத்தின் ஆண்டவர் இயேசுவின் வழியாக வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த கோவிட்-19 தொற்று காலங்களிலே நீங்கள் கொடுத்து வருகின்ற அனைத்து ஆதரவுக்காக, ஜெப உதவிக்காக, ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு நீங்கள் கொடுத்து வருகின்ற அனைத்து உதவிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே இந்த பெண்கள் ஞாயிறை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தாருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கின்ற, இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது பெண் பணியாளர்கள், குறிப்பாக அயல்நாட்டு அருட்பணியாளர்கள், இந்திய அருட்பணி பணியாளர்கள் மற்றும் தற்போது பணி செய்து கொண்டிருக்கின்ற வேதாக பணியாளர்கள், பெண் பணியாளராக உயர்த்தப்பட்டு அருட்பணியாளராக பணி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைத்து பெண் பணியாளர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்க சிறப்பான அவருடைய நிகழ்வுகளாக இன்றைக்கு நமக்கு தத்துரூபமாக எடுத்துக்காட்டி செய்கை வாயிலாக மற்றும் பல்வேறு அன்பளிப்பின் மூலமாக பங்களிப்பின் மூலமாக இன்றைக்கும் நம்முடைய அருட்பணியாளர்களை அவர் நினைவூட்டி கொண்டிருப்பதற்காக நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தாருக்கு, குறிப்பாக பொறுப்பாளர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குருசேகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தாரின் வாயிலாக
21 பேருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உதவி செய்த அருமையான நண்பர்கள், பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் திருமதி கோல்டி காட்வின், திரு தங்கையா, திருமதி சாந்தி, திருமதி தயாநிதி, இன்னும் பெயர் சொல்லப்படாதவர்கள் 21 பாக்கெட்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆகியவர்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் அவளுக்கு அது கொடுத்து முடித்தாயிற்று. ஆகவே கொடுத்த உள்ளங்களை நாங்கள் அதிகமான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பல்வேறு நிகழ்வுகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஐக்கிய சங்கத்துடன் இணைந்து பெண்களாகி நீங்கள் தொடர்புகளை செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அவ்விதமாக நம்முடைய திருச்சபையின் அனைத்து ஐக்கிய சங்கங்கள் வலை வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த ஜெப உதவிக்கு நீங்கள் அந்தந்த வயதுக்கு ஏற்றவர் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்ள, தகவலுக்கு நீங்கள் ஆலய அலுவலகத்தை தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபை சார்ந்த சந்தா உரைகள் மற்றும் பொது காணிக்கைகளில் படைப்பதற்காக ஆலய வளாகத்திலே காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய பழைய சந்தாவர்களை செலுத்தாதவர்களை செலுத்தி புதிய சந்தாவர்களை பெற்றுக்கொள்ளவும் அந்த புதிய சந்தாவர்களை படைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அநேக பேர் சுய உறுப்புண்டிலில் படைக்காமல் இருக்கிறீர்கள். தயவுசெய்து அந்த சுய உறுப்புண்டிலில் படைத்து அதன் வாயிலாக அநேக கிராம ஆலயங்களுக்கு நிலம் வாங்குவதற்கு பேராயத்தின் வழியாக உதவி செய்ய நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் பிறந்த நாள் காண்பவர்கள் 23/8/20 திரு பிரின்ஸ் பால் பீட்டர், திரு மேனுவல் பால், திரு ஆனந்த் பிரான்சிஸ், செல்வன் யாஷ்வா ஜான் பால், செல்வன் தீபக் நிர்மல் குமார், திருமதி கெர்சியால். 24/8 திரு சாமுவேல் சுரேஷ், திரு ஷகினா பிரிமினி, திரு மகேஷ்குமார், திருமதி குளோரி. 25/8 திரு ஜெயராஜ், திருமதி எலிசபெத் ஞானதிஷ்டம், திரு விஸ்வநாதன். 26/8 திரு பொன்னு லாட்சன் சாமுவேல். 27/8 திருமதி தங்கமணி, திருமதி டாரத்தி, பேபி ஷாரன் ஜெஸ்னியா, பேபி சார்லட் ஜெமிமா, மாஸ்டர் ஆன்சல் ஹென்லி சாமுவேல். 28/8 செல்வன் சாம் சில்வஸ்டார் எபினேசர், திரு சம்பத், திருமதி ரூத், திரு மேபிள் ஜோசப், திருமதி அஸ்வினி, திருமதி கெர்சியால் தேன்மொழி. 29/8 திரு பொன்னு மைக்கேல் ஜெபராஜ், டாக்டர் கென்னத் மார்டின், செல்வன் கிறிஸ் வில்விக், திருமதி ஜெசி சில்வியா ராணி, திருமதி அமலா ஷெர்லி. இந்த வார பிறநாள் காணுகின்ற அன்புகளை வாழ்த்துகிறோம். இன்னும் அநேக பிள்ளைக்கான இறைவன் அவர்களையும் வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வாரம் மணநாள் காண்பவர்கள் 23/8 திரு ஜெயபாலன், திருமதி செல்வி ரஞ்சிதவால் தம்பதியினர், திரு வி பைசோன், திருமதி கமலம் தம்பதியினர், திரு ஜெயக்குமார், திருமதி ரோஸ்லின் தம்பதியினர். 24/8 திரு மோகன்ராஜ், திருமதி தமயந்தி தம்பதியினர், திரு பத்மசிங், திருமதி சுஜாதா ஜோஸ்மின் தம்பதியினர். 26/8 திரு ஆனந்த் அமிதராஜ், திருமதி கிரேஸ் மங்கள ஸ்வீட்லின் தம்பதியினர். இந்த வாரம் மணநாள் காண்கின்ற தம்பதியரை வாழ்த்துகிறோம். இன்னும் அநேக மணநாள் காண இறைவன் அவர்களையும் வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான்.
பணிந்து நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், காஞ்சிபுரம் குருசேகரம், காஞ்சிபுரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜே வாட்சன் கலைநேசன், திரு தேவகிருபை ஜூலியட் அவரின் மகன் செல்வன் JW மோசஸ் நேசகுமார் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை, திருச்சி தஞ்சாவூர் பேராயம், மணப்பாறை குருசேகரம், மணப்பாறை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆலயத்தை சார்ந்த காலஞ்சென்ற பிரான்சிஸ் தீமேத்தே செல்வம், திரு மைத்திலின் கிளாரா அவளின் மகள் செல்வி ஏஞ்சலின் ரூத் ஃபீகில் அவர்களுக்கும் திருமணம் செய்ய நிச்சயம் சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் திருமணத்தை இணையக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது இருந்தால் சபை நாயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு அறிவிக்கப்படும். 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பிருந்த நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்மை நாங்கள் வழிபடவும் உம்மை தோத்தரிக்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் அருமையான திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வாயிலாக சிறப்பு வழிபாட்டு இரண்டு கர்த்தர் கிருபை புரிந்து வருவதற்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கடந்த காலங்களிலே ஜூன் மாதத்திலே ஏற்பட்ட இந்த பலவிதமான தொற்று நிமித்த பொருளாதார சீர்கேடுகளை உணர்ந்து எங்களை சுற்றி இருக்கின்ற 3 பகுதிகளுக்கு, வையாவூர் பகுதியில் சீனிவாசன் இருக்கின்ற பழங்குடியினருக்கும், குப்பைமேடு பகுதியில் இருக்கிற கல்வாரி மேட்டு பகுதியில் வாழ்கின்ற அருமையான நண்பர்களுக்கும், செட்டிக்குளம் என்று சொல்லப்படுகிற பெதஸ்தா குள பகுதியில் இருக்கின்ற அத்தனை விதமான அன்பர்களுக்கும் ஆண்டவரே 33 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஏறக்குற 150க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்து அவள் வாழ்வை சிறப்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அவ்வப்பொழுது தேவையான அத்தியாவசிய அடிப்படை பொருளை கொடுத்து இந்த நாளிலும் கொடுத்து ஏழை எளிய மக்கள் மீது கொண்டு செயல்பட்டு வருகிற கரிசனைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவள் ஜெபித்து வருகின்ற வளைவழி ஜப நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அநேக குறிப்புகளுக்காக ஜெபித்து இன்றைக்கு திருச்சபையில் அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் காணும்படியாக நீர் பிள்ளைகளை நீர் பயன்படுத்தி வருவதற்காக எந்த ஒரு ஐக்கிய சங்கம் செய்யாத அந்த சிறப்பான பணியை ஒவ்வொரு நாளும் அவள் செய்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்ப பொறுப்புகளை செய்யும், தங்கள் கொடுத்த பணிகளை செய்யும், இதோடு கூட திருச்சபை பணிகளை மிக சிறப்பாக செய்யும் கொடுத்திருக்கிற உடைய வலிமைக்காக அவருடைய சிறப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, அவள் வழியாக திருச்சபை இன்றைக்கு ஓங்கி நிற்கவும் பல்வேறு சிறப்பான வளர்ச்சிகளை பெற்றுக்கொள்ளவும் நீர்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக அநேக பெண்கள் இணைந்து இந்த திருப்பணியை உற்சாகப்படுத்தி எங்கள் பகுதியில் வாழ்கிற அநேக ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் சிறப்பான திருப்பணிகளை செய்ய ஆண்டவர் எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இதில் ஊக்கப்படுத்துகின்ற திருச்சபையின் எங்கள் அருமையான ஆண்டவரே பெண்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்களை நீர் ஆசீர்வதியும். அதனுடைய தலைவர், கூட்டுனர், செயலர், பொருளர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அவள் கொடுத்திருக்க எல்லா சிறப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரை இந்த வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் உடைய பிரசனம் அவளோடு இருந்து உடைய திருப்பெயர் மாற்றிட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக எடுத்து நீர் பயன்படுத்தும். அவள் வழியாக அன்னை மரியாள் எவ்விதமாக இந்த உலகத்திலுமை தாங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவனமாக தொடர்ந்து அவர்களும் தங்கள் வாழின் வழியை உண்மை தாங்கி அந்த ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவ்விதமாக இந்த உலகத்திற்கு மாற்றத்தை கொண்டு வருகின்றவர்கள் பெண்கள் மாத்திரமே என்பதை அறிந்து நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வழியாக நீ செய்து வருகிற அனைத்து நன்மையான காரியங்களுக்காக, குறிப்பாக இந்த கோவிட்-19 காலகட்டங்களிலே எங்கெல்லாம் பெண்கள் தலைவர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே நீர் அந்த கோவிட்-19 பிரச்சனை நீர் குறைத்து வருவதற்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பேற்பட்ட தலைமைத்துவங்களுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அருமையான திருச்சபையில் இந்த வாரத்தில் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாழ்வை நீர் ஆசீர்வதியும். இன்னும் அநேக பிறந்தநாளை காண நம்முடைய கிருபையினால் நிரப்பி நடத்துமா ஜெபிக்கிறோம். திருமண ஆண்டை கொண்டாட இருக்கின்ற, திருமண வாழ்வை காண இருக்கின்ற உங்களுடைய தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டிலும் புதிய ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் நீர் நிறைவாய் நீர் பொழிந்தலுபடியாக ஜெபிக்கிறோம். அவ்விதமாக திருமண அறிக்கையை வாசிக்கட்ட அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவள் திருமணத்தை நீர் காணாத திருமணத்தை போல உடைய பிரசனத்தை உறுதிப்படுத்தி குரலை நிறைவாக்கி உடைய வார்த்தை கீழ்ப்பிடிந்து உம்முடைய நிறைவான காரியங்களை பெற்று உமக்கென்று சான்று பகரும்படியாக கர்த்தர் அவளுக்காக நீர் பெரிய காரியங்களை செய்ய அவள் வாழ நீர் ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் சுகம் பெற்று வருகிற அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான திரு இயேசுதாஸ் அவர்களுக்காக தொடர் பரிபூர்ண சுகத்தந்து கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம்.
அருமையான அலெக்ஸ் வசந்தகுமார் தம்பிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அருமையான மகனோடு இருந்து நீர் காத்து உடைய பரிபூர்ண ஆரோக்கியத்தை கட்டளிட்டு நீர் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். வயது நிமித்தமாக சரீர சுகமற்ற ஒவ்வொரு அன்பளையும் கத்து நீர் கண்ணோக்கி பார்த்து பலப்படுத்தி நீர் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கோவிட்-19 இந்த தொற்று காலகட்டங்களில் ஆண்டுடைய பாதுகாப்பு இறை மக்கள் முழுதும் இருந்து கத்து நீர் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த வலை வழியாக நடைபெறுகின்ற நிகழ்வுக்காக உடைத்து கொண்டிருக்க ஒவ்வொரு அன்பளையும் கத்து நீர் காத்து விடுத்துமா ஜெபிக்கிறோம். துதிகான மகிமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாக இறைஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு திருச்சபையோரே, வருகின்ற வியாழன் 27/8/2020 அன்று காலை 10 மணி முதல் 11 மணி வரை வலைவழி வேதாகம தேர்வு நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேத பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் முழுவதும் நமது குருசேகரத்தில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த வேத வினா போட்டிக்கு வரவேற்கப்படுகின்றனர். பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி செயலர் பொருளரிடம், நகர சபை பெண்களும் கிளை சபை மக்கள் அந்தந்த ஊழியரிடம் 25/8/2020 செவ்வாய் காலை 10 மணிக்குள் தங்கள் பெயர்களை பதிவு செய்தும் அலைபேசி எண்ணை பதிவு செய்தும் ஆயருக்கு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலர் திருமதி குளோரி அவர்கள் ஆண்டறிக்கையை வாசிக்க கேட்போம். பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டறிக்கை. இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் திருச்சபையார் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் நோக்கங்கள் அங்கத்தினர்களை ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் சேவையிலும் சாட்சியிலும் ஒன்றுபடுத்தவும், இழிநிலையில் தள்ளப்பட்டவர்களுக்கு உதவி செய்தலும், அடிமைப்பட்டோரை விடுதலை செய்தலும், ஆன்மீக வாழ்வில் வளர உதவி செய்தலுமே ஆகும். இந்த நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் பல நிகழ்வுகள் இந்த ஆண்டு நடத்தப்பட்டது. 15/9/2019 அன்று பெண்கள் ஒரு நாள் கூடுகை நமது ஆலயத்தில் நடைபெற்றது. நமது திருச்சபை மற்றும் கிளை சபையின் பெண்கள் 300 பேர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆயரம்மா திருமதி சாந்தி கிறிஸ்டியான் சென்னை அவர்கள் இறை செய்தி அளித்தார்கள். வேதாகம வினாடி வினா போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் மற்றும் சிறப்பு பாடல்கள் இடம்பெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதே நாளில் டாக்டர் கலையரசி மற்றும் டாக்டர் சஹானா ஆகியோரால் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு பெண்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. ஒரு நாள் கூடுகையில் பங்கு பெற்ற அனைத்து பெண்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. 29/9/2019 அன்று அந்திரேயாபுரம் திருச்சபையில் நடைபெற்ற பெண்கள் கூடுகையில் நமது பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் குழுவாக கலந்து கொண்டு பல்வேறு வேதாகம நிகழ்வுகள் நடத்தி சிறப்பித்தனர். 2/11/2019 மற்றும் 24/11/2019 ஆகிய நாட்களில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் திருச்சபையாருக்கு வேத வினா எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வு எழுதியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 1/12/2019 அன்று நமது திருச்சபையில் நடைபெற்ற பாடகர் குழுவினர் இல்லம் சந்தித்தல் நிகழ்வில் பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 15/12/2019 அன்று பெண்கள் கிறிஸ்மஸ் விழா நமது திருச்சபையில் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு பாடல்கள், குறு நாடகம், கேம்ப் ஃபயர் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. பங்கு பெற்ற அனைத்து பெண்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. 7/12/2019 அன்று நடைபெற்ற பருத்திக்குளம் ஆலய இறை ஒப்படைப்பின் போது ஆலய பயன்பாட்டிற்கென 10 மின் விசிறிகள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் வழங்கப்பட்டது. 12/1/2020 அன்று நமது திருச்சபையில் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டது. அதில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் கிராமிய இசைவழி பாடலில் கலந்து கொண்டும் கோலாட்டம் நடத்தியும் சிறப்பித்தனர். மேலும் பேராய அளவில் நடைபெற்ற பெண்கள் கிறிஸ்மஸ் விழா, சர்வதேச மகளிர் தினம் மற்றும் லெந்துகால கூட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். 2/6/2020 ஜூன் மாதம் முதல் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை
வலை வழியாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இதில் அநேக பெண்கள் கலந்து கொண்டு ஜெபித்து வருகின்றனர். 1/7/2020 முதல் 2/8/2020 வரை 33 நாட்கள் ஆயிரம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி உறுப்பினர்களின் உதவியோடு ஒவ்வொரு நாளும் 150ற்கு மேற்பட்ட ஏழை மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதன் மூலம் 3 மிஷனரி தளங்களான வையாவூர் சாலையில் உள்ள சீனிவாச பகுதியில் உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு, குப்பைமேடு என்கிற கல்வாரி மேடு, செட்டிக்குளம் என்கிற பெதஸ்தா குளம் அடையாளம் காணப்பட்டது. திரு லாரன்ஸ் நோவா அவர்களால் இடம் கண்டுகொள்ளப்பட்டு ஆயர், வாலிபர் ஐக்கிய சங்கம், அதன் கூட்டுனர், நற்செய்தி குழுவினர், அதன் கூட்டுனர்கள், சமுதாய கரிசனை வாரிய கூட்டுனர், திருமேசை பணிவிடையாளர்கள் மற்றும் ஆலய பணியாளர் ஆகியோரால் உணவு விநியோகிக்கப்பட்டது. உணவு சமைக்க உதவிய விடுதி காப்பாளர் மற்றும் சமையலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 22/8/2020 அன்று 21 பேருக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. 14/6/2020 அன்று பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் வலை வழியாக ஞாயிறு ஆராதனை நடத்தப்பட்டது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையிலும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் கூடி ஜெபிக்கிறோம். மேலும் அருமையானவர்களை இழந்து தவித்த குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஜூன் மாதம் முதல் மாதத்தில் ஒரு நாள் திருச்சபை மக்கள் அனைவருக்குமான சிறப்பு ஜெபம் வலை வழியாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் நடத்தப்படுகிறது. இத்தகைய செயல்பாடுகளை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு அனைத்து நிலைகளிலும் உறுதுணையாக இருந்து எங்களை ஊக்குவித்து ஆலோசனைகள் வழங்கி வருகிற நமது ஆயர் மற்றும் ஆயர் அம்மாவுக்கு எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைத்து நிலைகளிலும் எங்களுக்கு உதவிய திருச்சபையின் செயலர் மற்றும் பொருளர் அவர்களுக்கும் எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் நாட்களில் திருச்சபையின் அனைத்து பெண்களும் இந்த ஐக்கியத்தில் கலந்து கொண்டு இறையாசி பெற உங்களை பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 91வது பாடல் ராசராசபிதா என்ற பாடலை பாடுவோம். ராசராசபிதா மைந்த தேசு லவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ராசராசபிதா மைந்த தேசு லவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ஜெகதீசுரேசுரன் சுகநேசமேசுரன் ஜெகதீசுரேசுரன் சுகநேசமேசுரன் மகராசராசபிதா மைந்த தேசு லவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. மாசிலாமணியே மந்திர ஆசிலாடியே சுந்தரனே சமை பணியே தந்திர மோசமே கணியே. மாசிலாமணியே மந்திர ஆசிலாடியே சுந்தரனே சமை பணியே தந்திர மோசமே கணியே. நிறைவான காந்தளே இறையான சாந்தளே நிறைவான காந்தளே இறையான சாந்தளே. மறை ராசராசபிதா மைந்த தேசு லவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. மேன்மையாசனே நன்மை மேவு போசனே தொன்மை பான்மை வசனே உண்மை பாவ மோசனே. மேன்மையாசனே நன்மை மேவு போசனே தொன்மை பான்மை வசனே உண்மை பாவ மோசனே. கிருபாகரானரா சர்வேசுராபரா கிருபாகரானரா சர்வேசுராபரா. திருராசராசபிதா மைந்த தேசு லவ் சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேடு மூடவுமே விந்தையோடு பாடவுமே. வீடு தேடவுமே
தந்த இயேசு நாயகனா சொந்த மெசியானந்தனே ராச ரச பிதா மைந்த தேசுலவசதா தந்த இயேசு நாயகனா சொந்த மெசியானந்தனே. இறை மன்றாட்டு. ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என சபையார் மறுமொழி சொல்லவும். படைப்பின் இறைவா, மாற்றங்களின் ஊடே வாழ்வின் ஊற்றாய் இருப்பவரே, பெண்களாக பிறந்ததால் இரண்டாம் தரமாக எண்ணப்படுதல், சமூக வாழ்வில் சமய வாழ்வில் உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழும் பெண்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெண்களின் நிலையை உயர்த்தவும் வாழ்வளிக்கவும் போராடி வரும் இயக்கங்களுக்காகவும் அவ்வியக்கங்கள் துணிவுடன் தொடர்ந்து செயலாற்ற உம் ஆற்றலையும் அறிவையும் தந்தருள வேண்டுதல் செய்கிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்திய கலாச்சாரம் என்ற போர்வையில் பெண்கள் மீது சுமத்தப்படும் வரதட்சணை, உடன்கட்டை ஏறுதல், பெண் சித்திரவதை, பெண்களை பரிகாசித்தல், இணையதளத்தில் பெண்ணை ஆபாசப்படுத்துதல் என்ற அவல நிலைகள் மாறி நல் மாற்றுருவாக்கம் ஏற்பட அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவின் பெயரை தாங்கி இருந்தும் நாள் பார்த்தல், நேரம் பார்த்தல், சகுனம் பார்த்தல், குறிக்கேட்டல் போன்ற சாஸ்திர சம்பிரதாய பாரம்பரியங்களிலிருந்து சிக்குண்டு வாழும் நாங்கள் விடுதலை பெற மூட பழக்க வழக்கங்களிலிருந்து மாற்றம் பெற அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனாவால் வெளிநாடுகளில் வேலை செய்து பணி இழந்துள்ளோர், படிப்பை முடிக்க இயலாதோர், பொருளாதாரம் குன்றியுள்ள சூழ்நிலையில் குடிப்பழக்கம் மற்றும் போதைக்கு அடிமைப்பட்ட கணவன் பிள்ளைகளை வைத்துள்ள குடும்பத் தலைவர்களுக்காக திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தாமதமாகும் நிலையில் உள்ளவர்கள், கொரோனாவால் தொற்று ஏற்பட்ட கர்ப்பிணி பெண்கள், பிறந்த சிசுக்கள், மருத்துவத்துறை, காவல்துறை, இராணுவத்துறை, சுகாதாரத்துறை, ஆட்சியர், ஆணையர், வருவாய்த்துறையில் உள்ளோர் அவமதி நிலையை மாற அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமணமாகாத பெண்கள், குழந்தை பேறு அற்றவர்கள், மன முறிவால் வாழ்விழந்த பெண்கள், கைம்பெண்கள், திருமங்கையர், நம்பியர், விலைமாதுகள், மறுவாழ்வு இல்லங்களில் உள்ளோர், பலவித இழி சொற்களுக்கு ஆளாகி அல்லலுறும் நிலை மாற அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஊரடங்கு காலத்தில் இந்தியா தேசம் முழுவதும் இயேசுவை முழுமையாய் பற்றி நாட்டின் செழிப்புக்காக, இரட்சிப்புக்காக மன்றாடும் ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, இறை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பேராயர் அறிவர் பேர் அருட்திரு ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்காகவும், பேராயர் அம்மா திருமதி யமுனா ஜார்ஜ் ஸ்டீபன் அம்மா அவர்களுக்காகவும், பெண்கள் வாரிய தலைவர், அலுவலர்கள், பேராயத்தில் பணிபுரியும் ஆயர்கள், திருச்சபை தலைவர்கள், பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி அம்மா யாவரும் தங்கள் பணிகளை சிறப்புற செய்ய இந்த தடைக்காலம் நீங்க தொற்று பரவாமல் தடுக்க அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் யாவரும் அர்ப்பணிப்பின் மன்றாட்டை இணைந்து ஏறெடுப்போம். அன்பே நிறைவா, கிறிஸ்துவ நெறிமுறையுடனும் நற்பண்புகளுடனும் வாழ எங்களுக்கு தந்துள்ள திருச்சபைக்காகவும் அதன் ஐக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்திய கலாச்சாரம், பாரம்பரியம் இவைகளில் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு ஊறி விளையக்கூடிய செயல்களை பகுத்தறிந்து நல்வழியில் வாழவும் உமக்கு சாட்சி பகரவும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவ மக்களாக வாழவும் எங்கள் உடன் சகோதர சகோதரியோடு அன்பில் இணைந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அர்ப்பணிப்பையும் ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்தும். எங்களுக்காக மண்ணுலகில் வந்து வாழ்வளித்த இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் தந்தையே. ஆமேன். ஆண்டுடைய இறையாசையை நாம் பெற்றுக்கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுள்
நம்மில் அன்பு செலுத்தி அனுதினமும் காத்து நம்மை நடத்துவாராக. அவத்தம் திருமைந்தன் இயேசுவின் திருவுள சித்தத்தை வெளிப்படுத்தி என்றும் தூய ஆவியுடன் உறவு கொண்டு வாழ நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். நாம் யார் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் சமாதானத்தோடு போய் வர கடவோம் கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே இந்த சிறப்பான வழிபாட்டை நடத்தி கொடுத்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தாருக்கு குரு சேத்தின் சார்பாக பொருளர் செயலர் வழியாக அனைத்து திருப்பினர் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த வழிபாட்டை நடத்துவதற்கு பெரும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி, செயலர், பொருளர், கன்வீனர் அவளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அனைத்து நிலையிலும் சிறப்பாக செயல் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நம் ஆலய திருப்பணி வழியாளர்களுக்கு, குறிப்பாக அருமையான திரு ராய் சாலமோன் அண்ணன் அவர்களுக்கும் திரு கிறிஸ்டியான் லாரன்ஸ் அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு பிஏ சிஸ்டம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்க கிருபிநாதன் அவர்களுக்கும், நமக்கு இந்த வழிபாட்டை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஐவேர்ல்ட் நிறுவனத்தின் அன்பு சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அனைத்திற்கும் உதவியாக இருந்து கொண்டு ஆலய பணியாளர் அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வு நடப்பதற்கு உள்ள செயல் நமக்கு அருகாமல் இல்லை என்று சொன்னாலும் பொருளாளர் அவர்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்து நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்ற என்னுடைய பொருளாளர் திரு ஏ சத்யஞானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வழிபாடு நம்முடைய ஐவேர்ல்ட் நிறுவனத்தில் நடத்தப்படும் தொலைக்காட்சியின் வாயிலாக ஞாயிறு காலை 8:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் இது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆக திருச்சபையார் இந்த வலைவழி வழிபாட்டை நீங்கள் பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபை யூடியூப் ஐடி காஞ்சிபுரம் பாஸ்டேட் என்று நீங்கள் டைப் செய்கின்ற பொழுது இந்த வழிபாட்டை நீங்கள் எப்பொழுதும் இதிலே நீங்கள் கண்டு வழிபடலாம். ஆக நீங்கள் இவ்விதமாக ஆண்டவர் எப்பொழுதும் வழிபட, ஆண்டவரை உள்ளத்திலிருந்து வழிபட உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக திருச்சபைக்காக, திருச்சபை ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த நாட்களிலே பல்வேறு குறைகள் காணப்பட்டாலும் குறிப்பாக நம்முடைய கிராம திருச்சபைகள் பூந்தோட்டம், கலையனூர், முனிசிபல் லைன் போன்ற பகுதிகளிலே புதிய ஆலயங்கள் கட்ட நிலங்கள் வாங்கப்பட இருக்கிறது. ஆக திருச்சபை இதற்காக ஊக்கமாக ஜெபிக்கவும் உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆலயம் நிகழ்வுகளுக்காக நீங்கள் பல்வேறு உங்களுடைய இல்ல நிகழ்வுகளுக்காக ஆலய அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆலய அலுவலகத்தை நீங்கள் வந்து வார நாட்களில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நிகழ்வை நீங்கள் பதிவு செய்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு திருப்பெயரிலே வாழ்த்திருந்து கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.